தனியார் பிராந்தி ஷாப்பை வச்சிருந்தத அரசாங்கமே நான் விற்கிறேன்னு சொல்லி சொன்ன ஒரே ஆளு ஜெயலலிதா தான். 2002 முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இந்த டாஸ்மார்க்கை கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த மதுபான கடைகளை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார். சரி, மதுபான கடைகளை எம்ஜிஆர் அரசுடைமையாக்குனாரு, ஓகே. ஆனா அவருக்கு அப்புறம் ஆட்சியில இருந்த கருணாநிதியோ இல்ல அவரோட மகன் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்ல அவரோட புள்ள துணை முதல்வர் உதயநிதி அவர்களோ ஏன் நிரந்தரமா அந்த மதுபான கடைகளை மூடல? தெரியாது சார். கலைஞரோட ஆட்சியில மதுவிலக்கு கொள்கைன்னு அறிவிச்சாரே தவிர அதை ப்ராப்பரா செயல்படுத்தினாரான்னு கேட்டா கிடையாது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில பல இடங்கள்ல புது கடைகள், மதுபான கடைகளை திறந்திருக்காங்க. இவ்வளவு பேசுற நீங்க போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலினோட ஆட்சியில, இந்த திராவிட மாடல் ஆட்சியில இந்த 2025 மட்டும் எத்தனை மது கடைகளை நீங்க மூடி இருக்கீங்க சொல்ல முடியுமா? அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க எத்தனை மது கடைகளை திறந்திருக்கீங்க அப்படின்றதையும் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டில் இந்த 2025 மட்டும் புதிதாக திறக்கப்பட்ட மதுக்கடைகள் தான் அதிகமா இருக்கே தவிர இந்த திராவிட மாடல் அரசுனால இந்த மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கொள்கையை அவங்க பின்பற்றதா சாத்தியமே கிடையாது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க?